அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல 10th சம் வந்து நம்ம ரெண்டு சப்டிவிஷன் போட்டிருந்தோம். இதுக்கு ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ப்ராப்ளம் வந்து 400 லென்த் இன் எக்ஸ், ஹைட் இன் ஒய் இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. 35, 45, 50, 55, 56, 65, 69.5, 74. கணக்கை நான் வாசிக்கிறேன் இன்னொரு தடவை. The data in the adjacent table depicts the length of the woman's forehand and her corresponding height. Based on this data, a student finds a relationship between the height y and the forehand length x as y is equal to ax plus b, where a and b are constants. Length of x forehand in centimeter, height y in inches. 35, 45, 50, 55, height 56, 65, 69.5, 74. இதில் நம்ம ஏற்கனவே ரெண்டு சப்டிவிஷன் நம்ம போட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம 3 and 4 போட போகிறோம். 3 and 4 போட போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு தடவை இந்த மாதிரி ரீகால் பண்ணிடலாம். ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனல் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம ஆர்டர்டு பேட்ச் எழுதணும். 35, 56, 45, 65, 50, 69.5, அதே மாதிரி 55, 74. Hence this is a relation எழுதிலாம். Given y is equal to ax plus b. So இது first subdivision நம்ம முடிச்சாச்சு. அதே மாதிரி second subdivision find a and b. x y, அதாவது 35 x 56 y எடுத்துட்டு y is equal to ax plus b அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி a and b கண்டுபிடிச்சிக்கணும். a ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு 0.9. அதை இங்கே எழுதிக்கலாம். ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் அந்த சப்டிவிஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சதை. a is equal to 0.9. எனக்கு போர்டில் வந்து இடம் பத்தாதனால தான் நான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக சொல்லி கொடுக்குறேன். நிச்சயமாக ஒரு ப்ராப்ளம் ஒரே போர்டில் வர அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் போர்டு பெருசாக வாங்கணும், அது நிச்சயமாக நான் சீக்கிரமாக வாங்கிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 4 சப்டிவிஷன் 5 சப்டிவிஷன் கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே வந்து எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு ப்ராப்ளம் 2 நாளைக்கு நம்ம போட வேண்டியதாக இருக்குன்னு. இந்த ப்ராப்ளம் இஸ் போர்டு தான் ப்ராப்ளம். போர்டு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா இதை விட கொஞ்சம் பெரிய போர்டு வாங்கினோன்னா we will do the problem in the one board itself. சரி, a is equal to 0.9. அதே மாதிரி b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது. b ஓட வேல்யூ 24.5. இதெல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம x y ஓட வேல்யூவா இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ x வந்து நெக்ஸ்ட்டு வந்து 45 ஆகும். x வந்து 35, y 56. அதே மாதிரி x வந்து 45, y வந்து 65னு எடுத்து ரெண்டு ஈக்குவேஷன் y is equal to ax plus b. இது ஒரு ஈக்குவேஷன் b கேன்சல் பண்ணிட்டா a is equal to 0.9 இங்கே கிடச்சிருக்கு. அதே மாதிரியே a ஓட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம b ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 24.5 is equal to b. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேற்று ப்ராப்ளமில் நான் நேற்று தான் போட்டேன். இமீடியட்டாக இன்றைக்கி நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சொல்லியும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து ஹைட், அதாவது ஃபோர் ஹேண்டு. தேர்ட் சப்டிவிஷன் வந்து ஃபோர் ஹேண்ட் x is equal to, அதாவது given x is equal to 40னா y is equal to என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நம்ம y is equal to ax plus b. இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் அவங்க கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ yன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ ரைட் ஆஸ் இட் இஸ். a ஓட இடத்துல 0.9, x ஓட வேல்யூ 0.9, x ஓட வேல்யூ நம்மளுக்கு 40 ஆல்ரெடி கிவன் இந்த ப்ராப்ளம். ஸோ b ஓட வேல்யூ வந்து 24.5. இப்போ இந்த கால்குலேஷன் 0.9 into 40 நான் இங்கே போடுறேன். 0.9 into 40, 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0, 0. அடுத்து வந்து நெக்ஸ்ட் டேர்ம் டென்ஸ் பிளேஸு 4 9s are 36. 36க்கு 6 மிச்சம் 3. ஸோ 0 மல்டிப்ளை பண்ணால் 0, அந்த 3 நம்ம அப்படியே எழுதிடணும். ஸோ 0, 6, 3. ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து
இருக்கு. ஸோ அதனால் 1 பிளேஸ்மெண்ட் 0 நம்ம வைக்கிறோம். அப்போ 36 வந்திருக்கு. அப்போ 0.9 into 40 எவ்வளோ வருது? 36 கூட 24.5 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து இங்கே போடுறேன். எனக்கு போர்டு பத்தலை, அதனால தான் நான் இப்படி எழுதிட்டுருக்கேன். கொஞ்சம் கவனமாக பார்த்து படிங்க. 36 கூட 0 கூட 24.5 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த 0 வேண்டாம் நம்மளுக்கு. 5 0 மிச்சம் 1 60.5. இப்போ நம்மளுக்கு கரெக்ட். y இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ நம்மளுக்கு? 60.5. y வந்து எதில் கொடுத்துருக்காங்க? இன்ச்சஸ். அப்போ இன்ச்சஸ்ன்னு எழுதிடணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நான் அப்படியே கோடு போட்டு தேர்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. ஃபோர்த்து சப்டிவிஷன் ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹைட்னா என்ன நம்மளுக்கு? ஹைட்னா எக்ஸா ஒய்யா? ஹைட் வந்து ஒய். ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 53.3. அதே மாதிரி கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? y இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? y இஸ் ஈக்குவல் டு ax plus b கொடுத்துருக்காங்களா? அப்போ y ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு? y இஸ் ஈக்குவல் டு 53.3. 53.3 இஸ் ஈக்குவல் டு a ஓட வேல்யூ 0.9 இன்டூ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியல, அதனால் அந்த எக்ஸை அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் பியோட வேல்யூ 20 இங்கே இருக்குது 24.5 பாயிண்ட் இருக்குங்க. ஸோ 53.3 இந்த ப்ளஸ் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகிடும். 24.5 ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு எக்ஸு 0.9x. இப்போ நம்ம இந்த 53.3யும் 24.5யும் ஆட் பண்ணணும். எனக்கு இடம் பத்தலை. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஐ ரப் திஸ் கால்குலேஷன். 53.5 ஆட் பண்ணணும். 53.3 கூட எதை ஆட் பண்ணணும்? சாரி, 53.3 கூட மைனஸ் பண்ணணும். 24.5 மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே 3 வந்து 5 விட சின்னதாக இருக்குது. ஒன்று பாரோ பண்ணுங்கள். இங்கே 13 ஆகிடும், இங்கே 2 ஆகிடும். 13லேருந்து 5 போயிடுச்சுன்னா இங்கே 8. இங்கே வந்து 8 வந்துடும். இங்கே வந்து 2 விட 4 பெருசு. இங்கே ஒன்று பாரோ பண்ணால் 5லேருந்து 1 குறைஞ்சிரும், 4 ஆகிடும். இங்கே 12 ஆகிடும். அப்போ 12லேருந்து 4 போயிடுச்சுன்னா 8, 4லேருந்து 2 போச்சுன்னா 2, 28.8. அப்போ இங்கே என்ன வரும்? 28.8 is equal to 0.9x. 0.9x. ஸோ நான் இந்த இடத்துல கொஞ்சம் நான் ரப் பண்ணிக்கிறேன். 0.9x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 0.9x 28. இங்கேருந்து நான் இங்கே எழுதுகிறேன், எனக்கு இடம் பத்தாதனால. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே வந்துருச்சு. 28.8 is equal to 0.9x. 0.9x. அதே தான் நான் x இருக்காங்க இப்போ இந்த பக்கம் எழுதுகிறேன். 28.8. அப்போ x is equal to என்ன வரும்? x is equal to 28.8 divided by 0.9. 0.9 பாயிண்ட் அப்புறம் வச்சுக்கலாம். 9 மட்டும் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுங்க. 20 இந்த இடத்துல நான் வந்து அந்த கால்குலேஷன் இந்த இடத்துல நான் போடுறேன். டுவெண்ட்டி 0.9 டிவைட் பண்ணணும். 28.8 9 டிவைட் பண்ணணும். பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு முழு நம்பரில் தான் வரும். ஸோ 9 வந்து 3 9s are 27. 3 9s are 27. மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இந்த 8லேருந்து 7 போச்சுன்னா 1. அதே மாதிரி 0.29s are 1.8. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வருது நம்மளுக்கு? ஸோ இங்கே பாயிண்ட் ஏற்கனவே இருக்குது. அப்போ 2 9s are 18 வந்துருச்சு.
ஸோ 18 வந்துச்சு. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும், நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் வந்து இங்கே நம்ம வைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர், நம்மளுக்கு 53.3 0.9. இங்கே 28.9 இருக்கு, 0.9 இருக்கு. ஸோ ஒன் பாயிண்ட்டு இங்கே 1 பாயிண்ட்டு பிளேஸ் பண்ணிட்டு இங்கே கெட்டிங் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வருது, நம்மளுக்கு 3 9s are 27. அதுக்கப்புறமா இங்கே பாயிண்ட் வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க. பாயிண்ட் 0.9ஆல் வெறும் 9ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், ஏன்னா இங்கே பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். இங்கே தனியாக நான் வைக்கிறேன். ஸோ 3 9s are 27, 2 9s are 18. 18லேருந்து 18 போயிடுச்சுன்னா 0. அப்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ, ஒய்யோட வேல்யூ 53.3னா எக்ஸோட வேல்யூ 32. அப்போ என்ன வருது ஆன்சரு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் வரும், கஷ்டமாக இருக்காது. நான் இன்னொரு தடவை நான் இதை சொல்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏவோட வேல்யூ நம்ம நேற்று கண்டுபிடிச்சிட்டோம் 0.9, பியோட வேல்யூ 24.5, 4 and x is equal to 40. அப்போ y is equal to ax plus b. ஏன்ற இடத்துல x வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ கொஸ்டினில், அந்த கொஸ்டினில் பியோட வேல்யூ 9 4s are 36, ஒரு பாயிண்ட் இருக்கிறனால வெறும் 36 ப்ளஸ் 24.5 60.5 இன்ச்சஸ். அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன், ஹைட் y is equal to 53.53, y is equal to அதே given எழுதிக்கிறோம் 53.3 ax plus b. 53.3 24 minus 0.5 மைனஸ் பண்ணால் 28.8, 0.9 into x 0.9x. ஸோ 28.8 0.9x டிவைட் பண்ணால் 32. ஸோ x is equal to 32 when y is equal to 53.3 friends. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து சப்டிவிஷன் 4ஓட முடிஞ்சிருச்சு. இந்த 10th ப்ராப்ளம் வந்து இதோட முடிஞ்சிச்சு. எக்ஸசைஸ் 1.3ல கடைசி ப்ராப்ளம் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.4 தான் பார்க்க போகிறோம், 10th ஸ்டாண்டர்ட். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மை கான்டாக்ட் நம்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 9176762215. myself Lata, BSc Maths in Madras Christian College, MBA HR in Madras University. Thank you friends.